அன்பாக்சிங் கேலரி சேனலின் அன்பான பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம டெக்னியூஸ் சீரியஸ்ல இது எபிசோட் 6. இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மோட்டரோலா ஒன் ஆக்சன் ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் இன்னைக்கு சேலுக்கு வந்துருச்சு. இந்த மோட்டரோலா ஒன் ஆக்சன் ஸ்மார்ட் ஃபோன் பல ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட வெளிவந்திருக்கு. 6.3 இன்ச் ஃபுல் ஹெச்டியோட ஆக்டோகோர் சாம்சங் எக்ஸினோஸ் 9609 ப்ராசஸரில் இந்த மோட்டரோலா ஒன் ஆக்சன் ஃபோன் இயங்குது. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. 3500 mAh பேட்டரி கூட இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரியல்மி, விவோ, ரெட்மி இவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஃபோன்ஸுக்கு ஒரு போட்டியான ஃபோனாக மோட்டரோலா ஒன் ஆக்சன் அமையும்னு எதிர்பார்க்கலாம். செகண்ட் நியூஸ் அமேசானை பற்றி தான். அதாவது அமேசான் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை பெற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அமேசான் ஒரு மிகப்பெரிய டெலிவரி மையத்தை வைக்க போகிறாங்க. அதாவது நம்ம சென்ட்ரலாக இருக்க சென்னையில் ஒரு மிகப்பெரிய டெலிவரி மையத்தை அமைக்க போகிறதா அமேசான் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு டெலிவரி மையம் அமைஞ்சாங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக டெலிவர் பண்ணுறது, அதாவது ப்ராசஸிங் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நகரங்களில், அதாவது இப்போதைக்கு ஒரு 4 நகரங்களில் இந்த கிளை டெலிவரி மையம் அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது சிவகாசி, கிருஷ்ணகிரி, திருச்செங்கோடு, நாமக்கல், திருவள்ளூர் இது மாதிரி ஒரு 5-6 நகரங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல இடங்களிலும் இது வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் மணி, அமேசான் பே இது மாதிரி பல வாலெட்ஸ் மூலமாக நம்ம பணமில்லா பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பணமில்லா பரிவர்த்தனை செய்கிறதுக்கு KYC அப்டேட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த KYC அப்டேட்டை நம்ம ஆகஸ்ட் 31க்குள்ளே அப்டேட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அந்த வாலெட்ஸ் எல்லாம் முடக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வாலெட்லலாம் ஆகஸ்ட் 31க்குள்ளே நம்ம KYC அப்ளை பண்ணனா இந்த அக்கௌண்ட்டுகளெல்லாம் முடக்கப்படும் சொல்லி ரிசர்வ் வங்கியிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. கேம் ஸ்கேனர் ஆப்பை லேட்டஸ்ட்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளாகவே நிறைய ஆப்ஸுகளை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதாவது யூசரோட பாதுகாப்பு கருதி எல்லா ஆப்களையும் நீக்கம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஆப்பில் இப்போ ரீசெண்டாக கேம் ஸ்கேனர் ஆப்பை நீக்கம் செஞ்சுருக்காங்க. கேம் ஸ்கேனர் ஆப்பில் ஆட்ஸ் மூலமாக மால்வேர் உள்ளே இறங்குறதால இந்த ஆப்பை அதிரடியாக நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த கேம் ஸ்கேனர் ஆப் 100M+ டவுன்லோட் ஆகியிருக்கு. ஆண்ட்ராய்டில் தான் இந்த மால்வேர் இருக்கிறதால iOS யூசர், அதாவது ஆப்பிள் ஃபோன் யூசர்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த Redmi Note 8 and Note 8 Pro சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த Redmi Note 8 and Note 8 Pro ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட வெளியிட்டிருக்காங்க. இந்த Redmi Note 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Helio G90T ப்ராசஸரில் இயங்குது. இது 64MP கேமரா செட்டப்போட வருது. இப்போ எல்லாருக்கும் என்னன்னா, இந்த Redmi Note 8 and Note 8 Pro இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த Redmi Note 8 and Note 8 Pro இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுங்கிறது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற நிறுவனமாக ட்விட்டரில் அஃபீஷியலாக ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இன்னும் 8 வாரம், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுமா இந்தியாவில் லான்ச் ஆகுறதுக்கு. சர்டிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 வீக்ஸ் கழித்து இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்ஸில் சொல்லியிருந்தோம் OnePlus7T இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் ஆயிரும்ட்டு. அதோட ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் தான் இது. OnePlus7T செப்டம்பர் 26ஆம் தேதி லான்ச் ஆக போகிறதா நிறுவன தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த OnePlus7T 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் 8GB RAM 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் வருது. இந்த OnePlus7T ஃப்ராஸ்டட் சில்வர் அண்ட் ஹேஸ் ப்ளூ கலரில் வருது. இது Snapdragon 855ல் இயங்குது. இதோட பேட்டரி 3800 mAh. Honor 20s செப்டம்பர் 4ல் சைனாவில் லான்ச் ஆகுது. MI TV Pro சீரிஸுக்கு Android 9 அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதாவது MI TV 4A Pro and 4C Proக்கு Android 9 அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதாவது செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த Android 9 அப்டேட் மூலமாக ஜென்ரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பக் ஃபிக்சஸ், செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இதெல்லாம் கொடுக்க போகிறதா நிறுவன தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் தெரிந்து கொள்ள இப்போவே நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் கேலரி சேனலை பார்வையிட்ட அன்பான பார்வையாளர்களுக்கு நன்றி, வணக்கம்.